ஹீரோ ஆடம்ன்ற பேர்ல ஒரு கேம் விளையாடுறாரு. அங்கதான் ஹீரோயின் ஈவா மீட் பண்றாரு. இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது கேம்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கேம் விளையாடுவாங்க. ஈவோடைய கேரக்டர் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. இவங்க கூட அப்படிதான் ஃபேஸ்புக்ல பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தான். ஆனா அது பையனே இல்லை, எனக்கு தெரியும் அது பொண்ணு தான், ஏன்னா நான் வாய்ஸ் கேட்டிருக்கேன், நான் அவளை லவ்வும் பண்றேன்னு சொல்றாரு. கொஞ்ச நாளா ஈவ் கேம்ல விளையாட வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் கேரக்டர், உன் ஆட்டிடியூட், அது மட்டும் இல்லாம என்னன்னே தெரியல, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஈவ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி போய் தூங்குடா லூசு பையன்லேன்னு சொல்லுவாங்க. இது கேட்டதும் நீ இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல தான் இருந்தியா, ப்ளீஸ் எனக்காக கேம் விளையாடவான்னு கூப்பிடுறாரு. ஆடம் ஈவியே நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய லெவல் வந்து கேம்ல ஒன்னா விளையாடி இருப்பாங்க. அந்த கேம்ல ஒரு கல் இருக்கும், அதை எடுக்கணும்னு ஈவ் சொல்றாங்க. அந்த லெவலுக்கு போனா யாராச்சும் ஒருத்தர் அவுட் ஆயிடுவோம். அவுட் ஆயிட்டா திரும்பி நம்மளால இந்த கேம்ல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த கல்லை எடுத்துட்டா என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன்னு சொல்லுவாங்க. இது கேட்டு அவங்க 2 பேரும் அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஆனா அங்க ஈவ் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவ் கேமுக்கு வந்துருக்கவே மாட்டாங்க. இவர் மட்டுமே தனியா விளையாடி திரும்பவும் எல்லா லெவலையும் பிரேக் பண்ணி இப்போ டாப் 5 பிளேயர்ல வந்திருப்பாரு. அதனால இவர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையெல்லாம் அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. ஈவ், இந்த இன்டர்வியூ நீ பார்த்தனா தயவு செஞ்சு திரும்பியும் வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்றாங்க. இதை ஒரு பொண்ணு போன்ல பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க ரூம்ல யாருமே இல்ல. பார்த்தா பீச் பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் ஈவன் நமக்கு காட்டுறாங்க. ஆடம் கிட்ட பேச சொல்லி அவங்க தங்கச்சி சொல்றாங்க. இல்ல, நான் இந்த 3 மாசம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். ஒரு பொய்யான உலகத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு அப்பதான் தெரியும். அவன் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு அவனை ஏமாத்த விருப்பம் இல்ல. அவன் சந்தோஷமா நிம்மதியா வாழணும். நான் யாருன்னு தெரியக்கூடாது. எனக்கு இருக்கிற ஸ்டேஜ் 4 கேன்சர் பத்தியும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆடம் கேம்ல இவங்களுக்காக அந்த கல்லு மட்டும் இல்ல, கேசலும் கட்டியிருப்பாரு. இதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஆடம் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எனக்கு கால் பண்ணுன்னு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஆடம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. இப்ப அவங்களுக்கு கால் பண்றாரு. ஆடம் ஈவா பேசுறதுன்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமாண்டா லூசு பையா அப்படின்னு சொல்றாங்க.